ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் ஸ்டெக். இந்த வீடியோ எதுக்காக பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் டெவலப் பண்ண போகிறோம். இந்த ஆப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மேனுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கபோர்டோட மெட்டீரியலை ஹேண்ட் ரிட்டனாக கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன ஆகும்னா, சில டைம் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிறதுனால அந்த மெட்டீரியல் வராமல் போகலாம். இல்லாட்டி அந்த கேல்குலேஷன்லாம் நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணலாம் எப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணலாம் அப்படிங்கிற பிளானுக்கு போகிறோம். ஸோ இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்குது, வித் இருக்குது. இந்த ரெண்டு ஃபேக்டரை வச்சு நாங்கள் என்னெல்லாம் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ திங்ஸ் நாங்கள் கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஹைட்டையும் வித்தையும் வச்சு நாங்கள் இதெல்லாம் கேல்குலேட் பண்ண போகிறோம். சாதா ஒரு ப்ரோக்ராம் பைத்தான்லேயோ எதுலேயோ போட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் பேஜில் போட்டால் செகண்ட் பேஜில் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் டெவலப் பண்ண போகிறோம். இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் நான் இதுக்கு முன்னாடி 2019 பண்ணது. ஸோ 2024 இப்போ புதுசாக உள்ள வந்தேன். புதுசாக உள்ள வரச்சில நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பண்ண சொல்ல வந்து நான் ஜாவா வச்சு பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட்லின். ஸோ இது வந்து நம்ம ஃபேப்ரிகேஷன் ஒர்க்குக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான். ஸோ அது எப்படி டெக்னிக்கலாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எனக்கு வந்து நிறையா வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜுங்க ஆக்டிவிட்டி மெயின் டாட் எக்ஸ்எம்எல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கான்செப்ட் ஒன்று தான், ஹைட்டையும் வாங்கணும், வித்தையும் வாங்கணும். ஸோ அதை என்டர் பண்ணால் எனக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணும் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹைட்டு வித்து என்டர். இந்த ஹைட்டும் வித்தும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எடிட் டெக்ஸ்ட். இது ஒரு பேலட்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. காமன், டெக்ஸ்ட்டு, பட்டன், விட்ஜெட்டு, லேஅவுட்ஸு, கண்டெய்னர்ஸ், ஹெல்பர்ஸ், கூகுள்ஸ், லீகசி, இவ்வளோ இது இருக்குது. ஸோ இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரோக்ராமிங்கில் எப்படி பண்ணலாம்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூ. டெக்ஸ்ட் வியூ அப்படின்னா என்னென்னா, ஃபிக்ஸடாக ஒரு டெக்ஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். இதை ப்ரோக்ராமிங் மூலமாக மாற்றிக்கலாம். அது வந்து டெக்ஸ்ட் வியூ. எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம எடிட் டெக்ஸ்ட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹைட் அண்ட் வித்து. ஸோ ஹைட்டில் எடிட் டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட்டாக வாங்கிக்கலாம். அவங்ககிட்ட வாங்கிட்டு அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டுங்கிறது ஹிண்ட்டு, வித்து இதுவும் ஹிண்ட்டு தான். ஸோ ரெண்டுலேயுமே ஹிண்ட் இருக்குது. இந்த ஹிண்ட் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஹைட்டை வித்துன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு தெரியணும் இந்த இது வந்து இன்புட் வந்து ஹைட்டு, எந்த இன்புட் வந்து வித்து. ஸோ இது ரெண்டுமே எடிட் டெக்ஸ்ட். ரெண்டு எடிட் டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மூணாவது பார்த்தீங்கன்னா பட்டன் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் வந்து என்டர் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடிட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இங்கேருந்து இழுத்து இங்கே வைக்கிறீங்கன்னா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது வந்து ஐடியை மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்புட் டைப் என்ன, நம்பர், ஸ்ட்ரிங்கா, டெக்ஸ்டா, இன்டீஜரா, அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். டெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் சைஸு எல்லாமே இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து இதை அலைன் பண்ணுறதுக்கு, ஸ்டைல் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, இதே மாதிரி முக்கணும் வந்து ஹார்ட் கோடட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இது வந்து ஹிண்ட்டுக்கு வந்து பிரச்சனை வந்ததுனால நம்ம அதை டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் போய் ஆட் கொடுத்து ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்து இதுலேயும் ரிசோர்ஸ் நேம் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு ஹெட்டிங், அதாவது சிங்கிள் டெக்ஸ்ட்டாக இருக்கணும். நியூ ஸ்பேஸ் ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நியூவாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பேர் சிங்கிள் நேம் கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்னென்னாலும் பண்ணலாம். நியூ ஸ்ட்ரிங் வேல்யூ என்னென்னாலும் என் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஹிண்ட்ஸ் அப்படிங்கிற நிறையா செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறையா செட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஹைட்டு வித்து இதெல்லாம் வந்துடும். ஸோ இதில் ஹிண்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்கும். ஸோ பட்டனில் ஐடி வந்து பட்டனுக்கு நேம் வந்து பட்டன்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி @string/enter இப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த முக்கோணம் சிம்பிள் வராது. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, பிளெயின் டெக்ஸ்ட்னு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ 3 பேலட் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட்டு, ரெண்டாவது வித்து, மூணாவது என்டர். இந்த ரெண்டும் வந்து எடிட் டெக்ஸ்ட்டு, இது வந்து பட்டன். ஸோ 3 டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 3க்கும் ஐடி கொடுத்துருவோம். ஐடி சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட். ஐடி வந்து இது பட்டனுக்கு பட்டன்னு கொடுத்துருக்கேன். ஹைட்டுக்கு வந்து ஹச்ன்னு கொடுத்துருக்கேன். வித்துக்கு வந்து டபிள்யூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது 3 இம்பார்ட்டன்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நான் இந்த என்டர் பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்து நமக்கு என்ன கேல்குலேட் ஆகணும், கேல்குலேட் ஆகிறதுல என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 ஸ்கொயர் இதெல்லாம் மெட்டீரியல் லிஸ்ட், ஓகேவா. ஸோ ஜே ஸ்கொயர், ஜே கார்னர், எஸ் கார்னர், டிவைடர் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸடு. அதாவது நான் டெக்ஸ்ட் வியூன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இதுதான் எல்லாமே வந்து டெக்ஸ்ட் வியூ. ரைட் சைடில் இருக்கிறது டெக்ஸ்ட் வியூ, இதுவும் டெக்ஸ்ட் வியூ, எல்லாமே டெக்ஸ்ட் வியூ தான்.
ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஃபிக்ஸடாக வேணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பேர் கொடுத்து ஒவ்வொன்றுக்குமே ஐடி கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா இதே லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால L1லேருந்து கீழே அப்படியே வரது வரை L8 வரை கொடுத்துருக்கேன். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஐடி நேம் பார்த்தீங்கன்னா R1லேருந்து R8. ஸோ எல்லாத்தையும் இழுத்து கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டுங்கிறதுனால நான் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் மேப் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ரெக்யூர் ஆகும், இதை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுப்போம். அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோத்தையும் செட் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட் வியூவில் செட் பண்ணியாச்சு. ரைட் சைடில் உள்ளது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும், அதனால் ஒரே நேம் கொடுத்துருக்கேன். ஒரே கேன்னு எல்லாமே கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் உள்ளது டாப்பில் உள்ளதுலாம் ப்ரோக்ராமுக்கு உட்படாது. ஸோ கால்குலேஷன் எல்லாமே ரைட் சைடில் தான் வரும், அதான் ஒரே நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பேசிக்காக டிசைன் பண்ணக்கூடிய யூனிட், அதாவது XML யூனிட். இந்த XML வந்து நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. ஸோ XML கோடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்படிலாம் டிசைன் பண்ணி அதுக்கெலாம் இதை கிளிக் பண்ணிட்டு ரைட்டில் கொடுத்தீங்கன்னா பேர் வைக்கிறதுலேருந்து அது சைஸ் எப்படி, ப்ளஸ் ஸ்டைலிங் பண்ணுறது எப்படி, அலைன்மெண்ட் பண்ணுறது எப்படி, எல்லாமே இருக்கும். இமேஜ் பட்டனாக வைக்கிறது எல்லாமே ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோடிங்குள்ளே போக போகிறோம். கோடிங் தான் ரொம்ப கஷ்டமான யூனிட்டு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். ஸோ கோடிங்குள்ளே போயாச்சு. ஸோ நான் எதுவுமே கோடிங் பண்ணல. ஆல்ரெடி நான் கோடிங் பண்ணதை வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா நோட் பேடில் வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்து தான் பண்ண போகிறேன். என்ன நானாக டைப் பண்ண போகிறேன்னா பார்த்தீங்கன்னா பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால. ஸோ அதை உங்களுக்கு செட் பண்ணிட்டு என்னை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி 1க்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் அந்த பேலட் டிக்ளரேஷன். ஸோ பேலட் டிக்ளரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிக்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். Ctrl+C. சின்ன வயசில் படிச்சது. ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ஜினியரிங் உள்ள கோச்சில் படித்தது வந்து Ctrl+C Ctrl+V தான். எப்படி காப்பி பண்ணணும், எப்படி பேஸ்ட் பண்ணணும், இதுதான் நான் வந்து படித்ததில் ஃபஸ்ட்டு டைம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் மாதிரி தான் இது வந்து பேலட் டிக்ளரேஷன். ஸோ என்னென்னா VAL VAR ரெண்டு இது இருக்குது. அதில் உள்ள ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் உள்ள ஒரு கிளியர் டெஃபினிஷன் இருக்கும், எனக்கும் சொல்லி தந்துடுங்க. ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேல் பட்டன் வந்து என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம், B1 B2 B3 என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். நான் பட்டன்னு தெரியறதுக்காக இந்த வீடியோவில் வந்து நான் பட்டன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து வேல் போட்டுருங்க பட்டன், அடுத்து ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி. நம்ம ஐடியை வச்சு தான் இந்த பட்டன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டனை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே r.id. அந்த பட்டனோட ஐடி. நான் ஐடி வந்து என்ன போட்டிருக்கேன்னா பட்டன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இங்கே வேரியபிளுக்கும் ஐடிக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது வேறு நேம், அது வேறு நேம். நீங்கள் வந்து ஐடியை வச்சு ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பட்டன் ஆஸ் பட்டன். ஸோ இந்த டிக்ளரேஷன் தான் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, இன்னொரு மெத்தடு கூட இருக்குது, அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் இந்த டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மூணுமே ஃபஸ்ட்டு வந்து பட்டனை டிக்ளேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட், ஒன்று வித்து ஒன்று ஹைட்டு, ரெண்டையுமே டிக்ளேர் பண்ணியாச்சு. ரெண்டையுமே வித்து ஹைட்டு WH அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிக்ளரேஷன். இப்போ எனக்கு ப்ராசஸ்ஸே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த பட்டனை அமுக்குனா ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து கால்குலேட் ஆகி எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி 1க்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இதை அப்படியே நான் தூக்கி இதில் போடுறேன். ஸோ ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்டர் Ctrl+V. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர், இதுதான் அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இட்டு வியூலாம் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் கொடுக்குற அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ யூசர் கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்லேயும் டபிள்யூலையும் வரும். ஸோ HW என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹச் வந்து ஹைட்டுக்குள்ளே எடிட் டெக்ஸ்ட்டு, வித்துங்கிறது வந்து வித்துக்குள்ளே எடிட் டெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வாங்குறதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்டில் வாங்குறது h.text, அது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அது வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கில் தேவையில்லை, எனக்கு இன்டீஜராக வேணும். அதனால 2 இன்டீஜராக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ணதை மறுபடியும் HL வித்து அப்படின்லாம் போட்டால் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் ஒரு தனியாக ஒரு வேரியபிள் கேன்னு போடுறேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் என்னன்னாலும் போடலாம், L1 L2 எதுனாலும் போடலாம். ஸோ கேல வந்து ஹைட் இருக்காப்புல, எல்ல வந்து வித் இருக்காப்புல. யூசர்கிட்ட இருந்து ஹைட்டையும் வாங்கியாச்சு, வித்தையும் வாங்கியாச்சு.
ஸோ இது வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் கீழேயும் எல்லையும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன, இது தேவையில்லை. நான் ஆக்சுவலாக நிறையா அட்டெம்ப்ட் பண்ணேன் இந்த ப்ரோக்ராமிங்க்கு, அதனால் இது இடையில இது இதுக்கு டிலீட் பண்ணாமல் மட்டும்னு எனக்கே தெரியல. ஸோ டிலீட் பண்ணிடுறோம், இது தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டென்ட், இந்த கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஜில் இருந்து அடுத்த பேஜுக்கு போகிறதுக்காக நாம் வந்து இந்த இன்டென்ட் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ விஏஎல் இது ஒரு மெத்தடு, விஏஆர்னு ஒரு மெத்தட் இருக்குது ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு விஏஎல்னு போட்டுக்கோங்க, போட்டு இன்டென்ட் இதுலேயுமே ஐஎன்டி போடுங்க, ஐ போடுங்க, என்னன்னாலும் போடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்ட் ஃபங்க்ஷன் இது ஸோ அதனால் இது கரெக்டான ஸ்பெல்லிங்கில் போகணும். இன்டென்ட் போட்டிங்கனாலே அவரே ஒரு கிளிக் கொடுத்துனா வரிசையாக வருவாப்புல, அதில் கிளிக் கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு போகணும், அதனால தான் இன்டென்ட் கான்செப்ட் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி, இதுதான் அந்த மெயின் ஆக்டிவிட்டி. இந்த மெயின் ஆக்டிவிட்டியிலேருந்து இந்த மெயின் ஆக்டிவிட்டி 2க்கு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா கோடிங் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி இந்த கோடிங்கில் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து ரெண்டாவது ஆக்டிவிட்டி சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா class.javaன்னு வரும். ஸோ அதையும் போட்டுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த பேஜுக்கு போகிறேன், ஆனால் என்ன விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேரியபிளை நான் செகண்ட் பேஜில் கொண்டு போய் ப்ராசஸ் பண்ண போகிறேன். இங்கே ஹைட்டையும் வித்தையும் வாங்கிட்டு செகண்ட் பேஜில் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வேரியபிளை கொண்டு போகணும். ஸோ ஒரு கீழே ஸ்டோர் பண்ணிக்கிறோம், ஒன்றும் இல்லை, இன்டென்ட் டாட் இந்த இன்டென்ட் இருக்குல்ல, அந்த இன்டென்ட்டை இங்கே எழுதிக்கோங்க. எழுதிட்டு டாட் புட் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது இன்டிஜரை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதுவே புட் ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரா, கேர் எக்ஸ்ட்ரா அப்படின்னு நிறையா இருக்குது, அது பார்த்துக்கோங்க. ஸோ புட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டு அது ஆக்சுவலாக நேம்னு இந்த மாதிரி சின்டெக்ஸ் வந்துடும். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்து தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த கேயை கீ 1ல் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதாவது கேங்கிறது ஹைட்டு, எல்லுங்கிறது வித்து. ஸோ அதில் கீ 2ல் எல்லை பாஸ் பண்ண போகிறேன், இதில் ஹைட்டை பாஸ் பண்ண போகிறேன், இதில் வித்தை பாஸ் பண்ண போகிறேன். கேன்னு ஒரு வேரியபிளில் ஹைட்டையும் எல்லுன்னு ஒரு வேரியபிளில் வித்தையும் பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, இதுதான் இதோட சின்டெக்ஸு. இன்டென்ட் மட்டும் நம்ம அதாவது ஆக்டிவிட்டியை மட்டும் வேற போகலை, ப்ளஸ் இந்த வேரியபிளையும் நான் பாஸ் பண்ணுறேன். அதனால இந்த சின்டெக்ஸ் போட்டுக்கிட்டேன், இன்டென்ட் டாட் புட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டுக்கிட்டு உள்ள கீன்னு ஒரு பேர் கொடுக்குறேன். இந்த பேர் மூலம் இது ஒரு ஐடி மாதிரி, கீ அந்த கேக்கு ஒரு ஐடி கீ, இந்த பேரில் நான் கேயை பாஸ் பண்ணுறேன், கீ 2ல் எல்லை பாஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இன்டென்ட். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஃபைனலாக எனக்கு இந்த இன்டென்ட் அடுத்த இதுக்கு நான் போக போகிறேன், அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போக போகிறேன். ஸோ அதுக்காக ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இன்டென்ட். ஸோ அடுத்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம பெய்யாச்சு. ஓகேவா, ரெண்டாவது ஆக்டிவிட்டிக்கு பெய்யாச்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேரியபிளை ப்ராசஸ் பண்ணோம். அந்த வேரியபிளை ப்ராசஸ் பண்ணதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வரும், மெயின் ஆக்டிவிட்டி 2. ஸோ இதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தாங்க. என்னென்னா பேலட் டிக்ளரேஷன். ஸோ எல்லாத்துக்குமே டிக்ளேர் பண்ண போகிறேன். டிக்ளேர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ளது இவர் ரைட் R1, R2, R3, R4, R5, R6, R7, R8. ஸோ எல்லாமே இதுதான் R1லேருந்து R8. லெஃப்ட் சைடில் உள்ளதை நான் டிக்ளேர் பண்ணல, டாப்பில் உள்ளதையும் டிக்ளேர் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தேவையில்லை, இதை தான் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். இந்த கேன்னு போடுற விஷயங்களை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்னென்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபார்முலாவுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். ஃபார்முலா என்ன இருக்குது, இது நான் இந்த ஃபார்முலாக்காண்டி தனி வீடியோ போடலாம். நம்ம மெட்டீரியல் கால்குலேஷன் பண்ண சொல்ல லென்த்தையும் வித்தையும் வச்சு எப்படி ஃபார்முலா டெரைவ் பண்ணுறேங்கிறத தனி வீடியோவாக போடுவோம். ஸோ ஃபார்முலா அப்படி தூக்குங்க. ஸோ எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும், அதான் கதை எனக்கு. ஓகே, இப்போ என்ன ஒரு விஷயம் என்ன பண்ண போகிறேன்னா அந்த இன்டென்ட்லேருந்து ஒரு கீழே ஸ்டோர் ஆன வேரியபிளை இங்கே ப்ராசஸ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹைட்டுன்னு ஒரு வேரியபிள், ஹெச்டி, வித்துன்னு ஒரு வேரியபிள், டபிள்யூடி, ரெண்டு வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ அது எங்கேருந்து வேணும்னா இன்டென்ட்லேருந்து கெட் இன்ட் எக்ஸ்ட்ரா, அதாவது புட் எக்ஸ்ட்ரா அங்கே போட்டோம், இங்கே கெட் இன்ட் எக்ஸ்ட்ரா அதுலேருந்து எடுக்கணும். அப்படி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ கெட் இன்ட் எக்ஸ்ட்ராவில்
கீழே ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன்லாம் கொடுக்க வேண்டாம். ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணணும். ஏதாவது ஒரு வேல்யூ செட் பண்ணுங்கள். 5 6 நான் வந்து 0 செட் பண்ணியிருக்கேன். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுலையுமே கீ 2லையுமே 0 செட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து ஹைட்டு வித்தில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு. ஸோ ஹச்டி டபிள்யூடி இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ ஹைட் அண்ட் வித்தை வந்து ஃபர்ஸ்ட் இதில் இருந்து ரெண்டாவது இதுக்கு வாங்கியாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் நான் ஃபார்முலா டெரைவ் பண்ணதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏபின்னு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஏபின்னு பண்ணி வச்சுருந்தனால என்னால் ஹச்டி டபிள்யூடிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேயே டைரெக்டாக பண்ணால் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குங்கிறதுனால நான் அதுலேயும் பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூ ஏபின்னு போட்டு ஏல வந்து ஹைட்டையும் பியில் வித்தையும் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டையும் பாஸ் பண்ணியாச்சு. இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணியிருக்கேன். இங்கே உள்ள வேல்யூவை இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸ்வாப் பண்ணல, மாற்றலை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, மாற்றிருக்கேன். ஸோ ஹைட்டை வந்து ஏல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், வித்தை வந்து பியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை ஆகும். ஏன்னா ஏபி அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கேன். எஸ்ஜே, எஸ்சி, ஜேசி, ஜேஎஸ்டி, ஹின்ச்சஸ், டபிள்யூஎஸ்ஆர் இதெல்லாம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்னா ஸ்கொயர் 1.25 ஸ்கொயரை எஸ்ன்னு போட்டிருக்கேன். ஜே ஸ்கொயர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஸ்கொயர், ஜே ஸ்கொயர். எஸ்சின்னா ஸ்கொயரோட கார்னர் வந்து ஸ்கொயர் கார்னர், அது எஸ்சின்னு போட்டிருக்கேன். ஜேசின்னா ஜே ஸ்கொயரோட கார்னரு. எஸ்டினா ஸ்கொயரோட டிவைடரு. இன்ச்சஸ், டபிள்யூஎஸ்சி. இந்த மெட்டீரியல்லாம் என்ன, இந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத வேணால் இன்னொரு வீடியோ பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபார்முலா ஏன் டபுளாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது லாஸ்ட்டில் நான் டெரைவ் பண்ணிக்கிறேன். மொத்த கோடையுமே நம்ம எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்னா அப்படியே தூக்குங்க மறுபடியும். ஸோ இவ்வளோ அந்த இது முடிய போகுது, இந்த ப்ராசஸ் முடிய போகுது. அதே மாதிரி நம்ம கோடிங்க்கு போய்க்கோங்க, இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம்ல 1 2 3 2 8 ரைட் சைட் டிக்ளேர் உள்ள அந்த எடிட் டெக்ஸ்ட்டை இங்கே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னா டெக்ஸ்ட் வியூ 1 to டெக்ஸ்ட் வியூ 8. ஸோ டெக்ஸ்ட் வியூ 1 to டெக்ஸ்ட் வியூ 8 வரை நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கதை ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி நம்ம இதை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா search.text. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூ 1.textனு போட்டுருக்கோம். சரியா, ஒவ்வொன்றுலேயும் ஒன்று பிரிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து இன்னும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு நிமிஷம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளதில் 1.25 ஸ்கொயர் எத்தனை வேணும், ஜே ஸ்கொயர் எத்தனை வரும், ஜே கார்னர் எத்தனை வேணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஒவ்வொன்றும் இது வந்து 1 ரைட் சைடில் இருக்கிறதுல 1 இது, ரெண்டாவது இது 3 3 to 8 ரைட் சைடில் இருக்கிறதுல 1 to 8 வந்து இந்த விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்கொயர் எத்தனை வேணும் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஏன் போடுறதுன்னா இதில் 0.5 வரும். இப்போ எனக்கு 2.5னா 2.5 பிரிண்ட் ஆகக்கூடாது, 3 பிரிண்ட் ஆகணும். அதுக்காண்டி ரவுண்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு போடுறது. ஸோ அது வந்து என்ன ஆகணும்னா இன்டீஜராக இருக்கணும். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் எஸ்ஸை வந்து நான் இன்டீஜராக மாற்றி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் வியூவில் ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். அதான் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கிறேன், அது இன்டீஜராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதை ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்ட் ஆஃப் எஸ் போடணுன்னா இதில் அதை ஆல்ரெடி சொன்னேன்ல, கண்டினியூவேஷன் பார்த்துக்கோங்க. 2 டபுளாக இருக்கணும். இது வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணால் 0.5லேயே இதில் இது வராது. இந்த 2 டபுள் போட்டிங்கன்னா பாயிண்ட் இதில் வரும். ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷனாக நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு இருக்க மூலையை வச்சு இந்த டாட் 2 டபுளை வச்சு நான் இது கன்சிடர் பண்ணேன். என்னென்னா இது 0.5 இல்லை வரணும், பாயிண்ட் இதில் வந்து எனக்கு நோட்டீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 2 டபுள் அப்படின்னு போட்டிருந்தேன். இந்த 2 டபுளை வந்து நான் ரவுண்ட் பண்ணணும். இப்போ 0.5 இருந்தால் எனக்கு 1 வரணும் அப்படிங்கிறதுக்காக ரவுண்ட் ஆஃப் எஸ்ங்கிறது வந்து அந்த வேரியபிள். ஸோ ஸ்கொயர் அந்த மெட்டீரியலை கால்குலேட் பண்ணுறதுக்காக 1.25 ஸ்கொயர் அந்த மெட்டீரியலை கால்குலேட் பண்ணுறதுக்காக உள்ளது. ஸோ அதை உள்ளே போட்டுட்டு அதை இன்டிஜராக மாற்றி அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி டெக்ஸ்ட் வியூ 1ல் ஸ்டோர் பண்ணுறேன். இதே கான்செப்டில் 8க்கும் பண்ணுறோம். ஸோ வரிசையாக இங்கே 8 இருக்கும். வரிசையாக அந்த இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு ஜேஎஸ்சி, ஜேசி, எஸ்டி இதெல்லாம் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ
என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குள்ள ஆன்சரும் கிடச்சிரும். அது எப்படி இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கேல்குலேஷனோ இல்லை ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனோ டெவலப் பண்ணணுன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராஜெக்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரி, அதாவது ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரை பண்ணேன். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு நான் அந்த அப்ளிகேஷன் எப்படி இருந்து அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய வீடியோ பண்ணிடலாம். தேங்க்யூ.